இருக்கிறது. ஒரு அருமையான பாடம். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விவசாய தீர்க்கதரிசி மூலமா தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறார். பிரசவ வேதனை படுமுன் பெற்றெடுத்தார், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார்? பாருங்க, பிரசவ வேதனை வருவதற்கு முன்பாக பெற்றெடுத்தாங்க, கர்ப்ப வேதனை வருவதற்கு முன்பாகவே ஆண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சில விஷயங்கள் சொல்றார். என்ன மாதிரி சொல்றார் அப்படின்னா, இப்படிப்பட்டவர்களை கண்டது யார்? ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு தேசம் ஒரே சமயத்தில் பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒரே சமயத்தில் வேதனைப்பட்டும் தன் மகன்களை பெற்று நிற்கிறது. சில வசனங்கள் ஃபர்ஸ்ட்ல படிக்கும்போது நமக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்ன மாதிரி இருக்கு? பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்பா பெற்றாங்க, கர்ப்ப வேதனை வர்றதுக்கு முன்பா ஆண்களை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமா? ஒரு தேசத்துக்கு ஒரே நாள்ல பிள்ளை பேர் வருமா? வருமானா எல்லாம் சான்ஸே கிடையாது. ஆனா என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஒரு தேசம் ஒரே சமயத்தில் பிறக்குமோ அப்படின்னு சொல்றாரு. ஒரு தேசத்துக்கு ஒரே நாள்ல பிள்ளை பேர் வருமானு கேட்டுட்டு, ஒரு தேசம் ஒரே நாள்ல பிறக்குமா அப்படின்னு கேட்டுட்டு, அப்ப சொல்றார் சீயோனோவெனில் ஒரே சமயத்தில் வேதனைப்பட்டும் தன் மகன்களை பெற்று நிற்கிறது அப்படின்னு சொல்லிடுறார். அப்ப இந்த வசனங்கள் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது, ஒரு ஸ்திரீக்கு ஒரு குழந்தை பிறக்குது, 2 மகன்கள். அந்த 2 மகன்களை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லிடுறார் அப்படின்னு சொல்லி காட்டும்போது, பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்பாக என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பையனை பெற்றெடுத்துறாங்க, கர்ப்ப வேதனை வர்றதுக்கு முன்பாகவே ஒரு ஆண் பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னொரு பிள்ளைய பெற்றெடுத்திருக்கிறாங்க. ஆனா அதை குறிச்சு டீடைல்ஸ் என்ன பண்ணு சொல்லி பார்க்கும்போது கொடுக்காம எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, சீயோனோவெனில் ஒரே சங்கத்தில் வேதனைப்பட்டு தன் மகன்களை பெற்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப 2 மகன்கள் அப்படிங்கிறது 2 பிள்ளைகளை குறிச்சு என்ன பண்ணிருக்காருன்னா பேசியிருக்கிறார். இது யாரை குறிச்சு பேசியிருக்கார், இது எந்த மாதிரி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா பார்க்க போறோம். இதுல நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னா, பிள்ளைகள் பெற்றிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கர்ப்ப வேதனை வச்சு சியோன் அப்படிங்கிற ஒருத்தரை குறிச்சு பேசுறார். சியோன். அப்ப சியோன்னா என்ன? ஏன்னா சியோன் தான் ஒரே சமயத்தில் என்ன பண்ணிருக்குன்னா வேதனைப்பட்டு இருக்கிறது, தன்னுடைய மகன்களை பெற்றும் இருக்கிறது. அப்ப சியோன்னா என்ன அப்படி ஒரு கேள்வி வைக்கும்போது சில பதில்கள் கொடுக்கிறார். நம்ம கொஞ்சம் பாடத்துல போகும்போது புரிஞ்சுக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமானது. பாருங்க, சியோன் சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த சியோனை குறிச்சு சொல்லும்போது தாவீது யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தை பிடிக்கும் போது அந்த பட்டணத்துக்கு பேர் எப்படி மாறிச்சு அப்படின்னா தாவீதின் நகரம் அப்படின்னு சொல்லி அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன செய்யணும்னா வந்துச்சு. இதே விஷயங்களை என்ன சொல்றார் அப்படி சொல்லி பக்கம் செப்பலியான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி கேட்கலாம். மகளாகிய சீயோனே, கம்பீரித்து பாடு, இஸ்ரேலர்களே ஆர்ப்பரியுங்கள். மகளாகிய எருசலேமே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, மகளாகிய சீயோனே அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரித்து பாடு, இஸ்ரேலர்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்ப்பரிங்க. மகளாகிய எருசலேமே, சீயோனே சொல்ற, எருசலேமே எப்படி சொல்றாருன்னா மகள் அப்படி சொல்றார். நீ முழு இருதயத்தோடும் எப்படி இருந்தா மகிழ்ந்து களிகூறு. இன்னும் சகரியா 9:9 பார்க்கும்போது மகளாகிய சீயோனே மிகவும் மகிழ்ச்சியாய் இரு, மகளாகிய எருசலேமே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் பெண் கழுதைக்குட்டியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இங்க கூட என்ன பண்ணிட்டாங்க, அந்த சீயோன் மகள் சொல்லும்போது சீயோனின் குமாரர்களே இப்படிலாம் கொடுத்திருக்கார். மகன் மகள் இப்படிலாம் அந்த சீயோன் என்ன பண்ணிருக்காருன்னா பேர் வச்சிருக்கிறார். இங்க சொல்லும்போது மகளாகிய சீயோனே மிகவும் மகிழ்ச்சியா இரு, மகளாகிய எருசலேமே. அப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரே விஷயங்கள் சொல்றார். உன் ராஜா உன்னிடத்தில் என்ன பண்றாருன்னா வருகிறார்,
அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் பெண் கழுதை குட்டியின் மேலும் எப்படி இருக்காருன்னா ஓடி வரக்கூடியவரா இருக்கிறார் சொல்லியிருக்கிறார். அப்ப மகளாகிய சீயோன், மகளாகிய எருசலேம் அப்படின்னு சொல்லி மகள்கள் அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சீயோனை குறிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு வசனம் நீங்க வாசிக்கணும். சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் நினைக்கிறேன் இதுல பண்ணிருக்க மாட்டேன் நம்புறேன். கீழே நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். பாருங்க, இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த பர்வதம் பரிசுத்த மலையாகிய சியோன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சியோனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா பரிசுத்த மலை. ஏன் இது பரிசுத்த மலை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மலையை சக்கரத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் தாவீது நகரமா மாத்திட்டார். அங்க அவர் தனக்கு ஒரு கூடாரம் போகும்போது அந்த ஆசரிப்பு கூடத்திற்கு அந்த பெட்டிக்கு என்ன பண்ணார்னா ஒரு இடம் வச்சிருந்தாரா அங்க ஒரு இடம் வச்சிருந்தார். அதனால பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்துல இருக்க வேண்டிய அந்த பெட்டி இந்த தாவீதின் நகரத்துல இருந்ததுனால, தாவீதோட வீட்டோட ஒரு பாட்டுல இருந்ததுனால இதுக்கு பரிசுத்த பர்வதம் அப்படின்னு கூட என்ன பண்ணுச்சுன்னா இந்த சீயோனுக்கு ஒரு பேர் கூட இருந்துச்சு. இன்னும் நம்ம வசனம் வாசிக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்த நகரம் கொடுக்க நினைக்கிறேன். நீங்க வசனம் பார்த்து தேவனுடைய பரிசுத்த நகரம் அழகானது, அது உலகை சுற்றியுள்ள அனைத்து ஜனங்களையும் மகிழ்ச்சி அடைய செய்யும். சீயோன் மலை உயர்ந்த பரிசுத்த மலை, அதுவே பேரரசின் நகரமாகும். பேரரசரின் சங்கீதங்கள் உள்ள வசனம் நம்ம வசனத்துல கோட் பண்ண விட்டுட்டோம். சரி, இப்ப தேவனுடைய பரிசுத்த நகரம் எப்படி இருக்குன்னா அழகா இருக்கு. அது உலகை சுற்றியுள்ள அனைத்து ஜனங்களையும் மகிழ்ச்சி அடைய செய்யும். சீயோன் மலை உயர்ந்த பரிசுத்த மலை, அது யாரோட நகரம் அப்படின்னா மகாராஜாவின் நகரம். சங்கீதங்கள் என்ன பண்ணிட்டா அந்த தியானிப்போம். மகாராஜாவின் நகரம் எது சொல்லி பார்க்கும்போது சீயோன். அது கூட என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சீயோனை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப சீயோன் தேர்ந்த மலை, பரிசுத்த மலை, அது யாரோடைய இடம் சொல்லி பார்க்கும்போது மகாராஜாவின் நகரம். தேவன் வாசி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக கூட இந்த சீயோன் என்ன பண்ணிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வரும்போது சீயோன்னா என்ன, ஏன்னா அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வேதனை இருக்கு. அந்த வேதனை படுறதுக்கு மட்டும் ஒரு பிள்ளை பெற்றெடுக்கு, வேதனை கோடு கூட ஒரு பிள்ளை வச்சதுன்னா பெற்றெடுக்கு. அப்ப சீயோன்னா என்ன? அது ஒரு பட்டத்தை குறிக்கிறது, ஒரு உயர்ந்த மலையை குறிக்குது. அது தேவன் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அது மகாராஜாவுடைய இடமா இருக்கு. அங்கதான் யாரு வந்தான்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணான்னா கழுதை மேல அது என்ன பண்ணா பவனியா வந்தார். இப்படிலாம் சொல்லும் போது ஒரு பட்டணத்தை குறிச்சு சொல்லப்பட்டதா நமக்கு நல்லா தெரியுது. எருசலேம் அதை குறிச்சு சொல்லப்பட்டதா இருக்கு. அப்ப இது ஆழத்திலே விஷயங்கள்ல இந்த சீயோன் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சீயோன் அப்படின்னா மாம்சீக ஆவிக்குரிய அந்த பகுதி மாம்சீக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அது என்ன சொல்லி பார்க்கும்போது அடையாளம் தான். ஏசாயா தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்க இந்த வசன பகுதி எதை மையமா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாம்சீக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை மையமா வச்சு அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பேசியிருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். பிறகு நான் பார்த்தபோது என் முன்னால் ஆட்டுக்குட்டியானவரை கண்டேன். அவர் சீயோன் மலையேறி நின்று கொண்டிருந்தார். அவரோடு 1,44,000 மக்கள் இருந்தனர். அவர்களது நெற்றியில் ஆட்டுக்குட்டியானவர் பெயரும் அவரது பிதாவின் பெயரும் எழுதப்பட்டு இருந்தது. இப்ப பார்க்கும்போது இந்த வசனம் யாரை குறிச்சு சொல்லியிருக்கு? அவர் சீயோன் மலையில் நின்று கொண்டிருந்தார் அப்படின்னா யாரு? ஆட்டுக்குட்டியானவர் சொல்லியிருக்கு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? சீயோன் மலை மேல முன்னேறி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருக்குள்ள யாரு இருக்கிறார்? அவரோடு 1,44,000 மக்கள் இருந்தனர். அப்ப யாரு கூட இருக்கிறாங்கன்னா சபையும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சீயோன் மலை மேல இருக்கிறாங்க. இவங்க மேல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானவரின் பெயரும் அவரது பிதாவின் பெயரும் என்ன பண்ணிருக்குன்னா எழுதப்பட்டிருக்கு. நமக்குதான் பிதா யார், குமாரன் யார், விஷயங்கள் என்ன சொல்லி பார்க்க நாளைக்கு யாருக்கும் தெரியும்னா நமக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க கூட இந்த சீயோன் மலை மேல இருக்கிறாங்க. இப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் கூட இந்த சீயோனை குறிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லப்பட்டவங்கள இருக்கிறாங்க. இப்ப இந்த சீயோனை குறிச்சு பார்க்கும்போது இந்த வசதி பாத்தீங்கன்னா பிரசவ வேதனை பழமும் பெற்றார், கற்பனை வர்மன் ஆண்களை பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்றார். சீயோனாவின் ஒருமிக்க
வேதனை போக்குறது. அப்ப ஒரு பிரசவ வேதனை என்ன பண்ணிருக்கு சொல்லி பார்க்கும்போது இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சீயோன் அப்படின்னா மாம்சீக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு பிரசவ வலிக்கு ஒத்த ஒரு வேதனை வந்துச்சாம். அப்ப பிரசவ வேதனை எதை குறிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து பிரசவ வேதனை எதை குறிக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மகாபத்திரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. பாருங்க, மகாபத்திரத்திற்கு முன்பாக பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. மகா உபத்திரத்துல பிரசவ வேதனையில ஒரு பிள்ளை என்ன பண்றாங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம ஓரளவு முடிவுக்குள்ள வந்துடலாம். இது யாரை குறிச்சு சொல்லிட்டு இருக்கிறாருன்னா சுவிசேஷத்துல இருக்கக்கூடிய சபையை குறிச்சு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா புரிஞ்சுக்க முடியும். அப்ப சீயோன் அப்படின்னா அது மாம்சீக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களை குறிச்சு சொல்லப்பட்ட ஒரு அருமையான தீர்க்க தரிசனமா இருக்கு. லூக்கா 31 அதிகாரம் 35, 36 வசனங்களை வாசி கேட்கலாம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணீர் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவனுக்காக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அங்க பிரசவ வேதனை அப்படின்னா மகாபத்திரம். மகாபத்திரம் யார் மேல வரும் அப்படின்னா உலக மேலும் எல்லார் மேலும் அது ஒரு கண்ணீர் போல என்ன செய்யலாம் வரும். ஆகவே இனி நடக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. அந்த மகாபத்திரம் பிரசவ வேதனை மாதிரி மகாபத்திரம் வருது. அந்த மகாபத்திரம் எல்லார் மேலும் வருது. அதுக்கு நீங்கள் தப்பி அப்படின்னா இவங்க யாரு யாரு சபை. நீங்கள் தப்பினா இது யாரை குறிக்க சொல்றாருன்னா சபையை குறிச்சு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு பெரிய உபத்திரம் வரப்போகுது, பயங்கரமான உபத்திரம். அந்த உபத்திரத்துக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்களாக எண்ணப்படுவதற்கு என்ன பண்ணுங்க ஜெபம் செய்து நினைச்சிருங்க. ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு என்ன பண்ணோம்னா அதை குறிச்சு கொஞ்சம் பார்த்துருப்போம். சொல்லி என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம். என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரியான குடியிருக்கிற உலகம் எங்கும் பயங்கர கட்டி மாதிரி வரக்கூடிய அந்த பயங்கரமான அபத்தத்துக்கு நீங்க போனோம்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா தகுதி உள்ளவங்களா மனுஷகுமாரனுக்கு முன்பு அடிக்கிறதுக்கு தகுதி நீங்க காமிக்கணும். தகுதி உள்ளவங்களா இருக்கணும்னா ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க விழிப்பாயிருங்க. நம்ம அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு, அந்த அழைப்புல நம்ம எப்படி இருக்கிறோம் விழிப்பாயிருங்க. அந்த விழிப்பாயிருங்க நம்ம ஒரு நேரத்துல என்ன தப்பா பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரவு முழு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும் பண்றாங்களா இரவு ஜெபம் இல்லைமா அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் இருந்து நமக்கு கத்து கொடுக்கிறார். இந்த அழைப்பு என்னங்க பெரிய அழைப்பு. இந்த அழைப்பை நீங்க இருங்க, அந்த அழைப்புல நீங்க எந்த மாதிரி இருக்கீங்க எப்படி கேட்டிருக்கீங்க வீட்டாயிருங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயங்களை கத்துக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசி கேட்கலாம். 7ஆம் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 5 வசனம். இருந்து அமளியில் சொல்லும் தேவாலயத்திலிருந்து சுத்தமும் கேட்கப்படும். அது எதிர்களுக்கு பாடுகிற யெகோவாவுடைய சத்தத்தானே. அந்த உலகம் பிடிக்கிற எல்லார் மேலும் இப்படி இருக்கிற எல்லார் மேலும் அது ஒரு கண்மணி மாதிரி வரும் அப்படின்னா அந்த மாதிரி உபத்திரம் வரும்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா நகரத்தில் இருந்து அமளியின் இரைச்சல் என்ன செய்யுதுன்னா கேட்குது. அதே சமயத்துல தேவாலயத்திலிருந்து என்ன கேட்குதுன்னு சொல்லி பார்க்க சத்தம் கேட்குது. அவருக்கு நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சல் கேட்குது. தேவனுடைய ஆலயத்திலிருந்து என்ன கேட்குன்னு சொல்லி பார்க்கும்போது சத்தம் கேட்குது. அப்ப இந்த நகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ப்போம் பெயர் சபை மண்டலம். அமளியின் இரைச்சல் எதற்கு அடையாளமா இருக்கு சொல்லி பார்க்கும்போது குழப்பம், பயங்கரமான குழப்பம் அங்க என்ன செய்துட்டு இருக்கு பார்க்கும்போது போயிட்டு இருக்கு. அப்ப மகா பாபிலோன்ல இருந்து பயங்கரமான குழப்பங்கள் போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம், மகாபத்திர காலகட்டம். இந்த மாதிரி குழப்பங்கள் போயிட்டு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா தேவனுடைய ஆலயத்திலிருந்து சபையிலிருந்து என்ன தேவ சொல்லி பார்க்கும்போது சத்தியம் குறிச்சிருக்கிறார். அது தமது எதிரிகளுக்கு பாடம் சித்திக்கிற யெகோவாவுடைய சத்தம் தானே. இந்த சத்தம் யாரு கொடுத்துட்டு இருக்கிறா? இந்த சத்தத்தினால பாபிலோன்ல பெரிய குழப்பங்கள் போயிட்டு. இந்த சத்தம் யாரு கொடுக்குறான்னா தேவன் கொடுத்துட்டு இருக்கிறார். யாரை கொண்டு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சபையை கொண்டு கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு பெயர் சபை மண்டலங்கள் மிகப்பெரிய முடிவுக்குள்ள வரப்போறதுக்கு
யார் காரணமா இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது சபை கொடுக்கக்கூடிய சாட்சி ஒரு பெரிய காரணமா இருக்கும். இப்பவே நம்ம சித்தம் அப்படின்னா என்ன பதட்டம் வந்து வருதுன்னா பயங்கர கஷ்டம். பாருங்க கத்துற அருமையா சொல்லிட்டாரு, கட்டு கட்டா கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு அவங்க இன்னும் தீவிரமா சாப்பிட்டா அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து பிரேயர் செல் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சிருக்கான். இந்த பிரேயர் செல் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு இருப்பாங்க. அந்த தெருவுல கிறிஸ்தவர்கள் ஒரு வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி 2 நாளைக்கு விட்டா அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபெலோஷிப் இருக்குங்க. தெருவுல போய் நீங்க டிராக்ஸ் கொடுத்தீங்கன்னா இம்மிடியட்டா அவர்கிட்ட விடுவார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிளாக் வேண்டாம், இது வேற மாதிரி இருந்துச்சு, நீங்க போகாது. அந்த மாதிரி பாபுல வந்து என்ன பண்ணிட்டு சொல்லி பார்க்கும்போது தன்னை கடந்த ஆட்கள் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்கு பயங்கர கட்டுப்பாடுகள் வச்சு அவங்க என்ன பண்ணி இருக்க கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்க கட்டினா கூட சபை தந்த பங்களிப்பை என்ன பண்ணிட்டு சொல்லி பார்க்கும்போது நகரத்தின் வீதியிலிருந்து சத்தம் போட்டு சொல்லிட்டே வர ஒரு டிராக்ஸ் இல்ல ஒரு பேனர் வச்சோம்னா ஆடிக்கிற. ஆனா இது இன்னும் உச்சகட்ட நோக்கி போயிட்டே இருக்கும். இந்த பாபிலோன் என்ன ஆச்சு சொல்லி பார்க்கும்போது மிகப்பெரிய அமலின் இறைச்சினா மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு போய் இறைக்கணும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதான் சொல்ற இது எதிரிகளுக்கு பாடம் கற்பிக்கிற ஓவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த விஷயங்களை குறிக்கலாம் வச்சிருக்கிறார். இப்ப ஏசாயா 66ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை குறிச்சு பார்க்கும்போது பாருங்க சபையோட பங்களிப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கிறிஸ்தவ வேதனை படுமுன் பெற்றெடுத்தார் கற்ற வேதனை வருமா நான் பிள்ளையை அப்படின்னா இது யாரை குறிச்சு சொல்லி ஏன்னா கற்பனை நம்ம பார்த்தோம் அது மகா உபத்திரம் பார்த்துட்டோம். மகா உபத்திரத்துல ஒரு பிள்ளையை பெற்றிருக்காங்க. அந்த பிள்ளை யாரா திரள் கூட்டமா என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது இருப்பாங்க. கற்ப வேதனை மகா உபத்திரம் வருவதற்கு முன்பாக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துக்கிறாங்க. அவங்க யாரும் சொல்லி பார்க்கும்போது சபை. இந்த 2 அடிப்படையில தான் இந்த தீர்க்க தரிசனத்தை கத்தர் இடப்பெண்கள் வீட்டுக்குள்ள பாருங்க. பிரசவனை படுமன் பெற்றெடுத்தா இப்ப பிரசவனை என்ன பார்த்தோம் அப்படின்னா மகா உபத்திரம் பார்த்தோம். அந்த மகா உபத்திரத்துல பெயர் சபைகள் மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். உலகம் கூட என்ன அப்படின்னா மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வீட்டுக்குள்ள விளக்கம் கொடுக்கிறார். தானியேல் 12:1 உன் ஜனத்தின் புத்திரருக்காக இருக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிற ஆபத்து காலம் வரும். காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக சொல்லப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உன் பாதுகாப்பிற்காக இருக்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் என்ன பண்ணுவானா எழும்புவான். கீழே வந்திருக்கிறாரா 2ஆம் முறை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டார். யாருக்கு தெரியும்? சபைக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்துக்கு தெரியுமான்னு சொல்லி பார்க்கும்போது தெரியாது. பாபிலோனுக்கு தெரியுமான்னு சொல்லி பார்க்கும்போது தெரியாது. பயங்கர குழப்பத்துல இருக்கு. இவங்க சொல்றது நம்பதா, அவர் சொல்றத நம்பதா, என்ன பண்றது, பைபிள்ல போட்டிருக்கு வேற காமிக்காங்களே, அதுக்கு இதான் அர்த்தமா, பயங்கர குழப்பத்துல இருக்கும்போது யார் இருப்பா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் என்ன எழுதி இருப்பார். அப்ப கத்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் அதிகாரம் அந்த குழப்பங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகமா என்ன பண்ணிட்டு இருந்தா போயிட்டு இருக்கோம். அதான் சொல்லிட்டாரு எந்த ஒரு தேசத்தார்களும் தோன்றினர் முதல் அக்காலம் வரை உண்டாகிறாத ஆபத்து காலம் அப்ப இருக்கும். இப்ப ஆபத்து காலம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது பயங்கர ஆபத்து காலம் போயிட்டு இருக்கு. ஆங்காங்க தேவன் என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு மட்டும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறார். ஒரு நாடை காமிச்சாரு. சமீபத்துல இலங்கை ஒரு 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு பணம் கொண்டு போகணும், ஒரு டீ குடிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் கொண்டு போகணும், அதெல்லாம் கூட என்ன பண்ணிடலாம்னு சொல்லி யூடியூப் வாட்ஸ்அப்ல எல்லாம் என்ன பண்றாங்க நீங்க கவனிச்சுட்டீங்கன்னு நினைப்பேன். 1 கிலோ அரிசி 600 ரூபாய்க்கு மேல என்ன பண்ணிருந்தாங்கன்னா வித்துட்டு இருந்தாங்க. 100 அரிசிலாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. இதே விஷயம் தான் கியூபால நடக்குது. அங்க ஒரு டீ குடிக்கணும்னா ஒரு ஸ்டாக் நிறைய பணம் கொண்டு போகும். அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பொருளாதார மிகப்பெரிய வீழ்ச்சிகளை போயிட்டு பரபரப்பா என்ன பண்ணிடுறாங்கன்னா செய்திகள்லாம் என்ன பண்ணா இந்த டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தாங்க. நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்க நம்பும். பொருளாதார வீழ்ச்சி. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா சபைக்கு மட்டும் காண்பிக்கிறார். பாருப்பா மகாபத்திரம்னா என்னங்கிறத நீ மேல இருந்து பாக்குற, ஆனா என்னங்கிறத இங்க இருந்து அவனுக்கு காமிக்கிறப்பா. இதெல்லாம் எச்சரிப்பு. அப்ப உலகம் என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது கியூபால தானே, இலங்கையில தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வரல பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த ஒரு தேசத்தார்களும் தோன்றினது முதல் அக்காலம் வரை உண்டாயிராத ஆபத்து காலம் வரும்.
ஆங்காங்கே வந்துட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்திலும் கூட என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது திடீர்னு என்ன செய்யலாம் வரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆபத்து காலத்தை தேவன் என்ன பண்ணா சபைக்கு முன்னாடியே காமிக்கிற பாருப்பா வரப்போகுது. நீ அவளை விட்டு வெளியே வந்துட்ட. அப்ப நீ ஜெயிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நீ கரெக்டா செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தனா கர்த்தர் என்னை வந்து நீ என்ன பண்ணிடலாம் புதுசை பெற்று எடுத்துக்கலாம். இல்லைன்னா கர்த்தர் எடுக்கணும். இப்படி ஒரு எச்சரிக்கை என்ன பண்ண சொல்லி பார்க்கும்போது அந்த தீர்க்க தரிசனத்துல நமக்கு அப்ப அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்க காணப்படுகிற புன் மக்கள் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா விடுவிக்கப்படுறார்கள். எவ்வளவு பெரிய விடுதலையோட உட்கார்ந்து ஆராதிச்சிருக்கணும். மற்ற இடங்களெல்லாம் ஆராதனை போயிட்டு இருக்கு. ஆனா நம்மள மாதிரி ஆராதிக்க முடியும்னு சொல்லி பார்க்கும்போது அவ்வளவு பெரிய வெளிச்சம் தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்க என்ன வசனம் வாசிக்கலாம்? ரோமர் 11 அதிகாரம் 26 வசனம். இப்படியே இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு நீக்குவார் என்றும். புரிஞ்சுக்கலாம். பின்னாடி நிறைவேற போது கைத்திருவர் என்ன பண்றாரு சொல்லி பார்க்கும்போது சீயோனில் இருந்து வந்து என்ன பண்றாருன்னா அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார். இதெல்லாம் பின்னாடி என்ன போறாமோ மாற்றம் வச்சுக்குதுல விஷயங்கள பின்னாடி தேவன் என்ன பண்ண போறாருன்னா செய்ய போறாரு. நம்ம சீயோன் ஃபர்ஸ்ட்ல என்ன ஆகணும் சொல்லி பார்க்கும்போது ரெடியாகணும். சீயோனுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னா 2 பிள்ளைகள். 2 பிள்ளை கற்ப வேதனைக்கு முன்பா வந்துட்டாங்க. 1 பிள்ளை கற்ப வேதனையில வர்றாங்க. அப்ப மகாபத்திரத்துல ஒரு பிள்ளை வருது. மகாபத்திரத்துக்கு முன்பாக ஒரு பிள்ளை என்ன பண்ணுன்னா தன்னுடைய ஒருத்தரை முடிக்கிறது. இன்னும் வாசிக்கலாம். இப்போ கற்ப வேதனைக்கு முன்பாக வரக்கூடிய பிள்ளையை குறிச்சு தேவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மகாபத்திரத்துக்கு முன்பாக தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கக்கூடிய பிள்ளையை குறிச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா ஆதியாகமம் 28 அதிகாரம் 14 உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிரியப்படும். நமக்கு என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர் அந்த சந்ததி யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த சந்ததி கிறிஸ்து அப்படிங்கிற போது தலை மற்றும் சஜிர அவயங்கள் அடங்கிய 1,40,000 கொண்டவர். 3:16 மற்றும் 23 வசதி கேட்கலாம். அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை பற்றி சொல்லாமல் ஒரு சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. நீங்கள் கிறிஸ்துவரானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்குத்தத்தத்தினால் வாரிசுகளாகவும் இருக்கிறீர்கள். இந்த ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே சொன்னாங்களா? ஆனா அந்த சந்ததி அவர்தான். அவர் அதை என்ன பண்ணியிருந்தார் சொல்லி பார்க்கும்போது கிளியரா என்ன பண்ணிட்டாப்பா நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் கிடையாதுப்பா சொன்னாரப்பா. அவங்க முன்னாடி ஓப்பனாக என்ன பண்ணிருக்காரு சொல்லி பார்க்கும்போது சொல்லிட்டார். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் நீங்க இருந்தா அவர் எப்படி கீழ்ப்படுதலை காமிச்சாரோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிப்பீங்க? கீழ்ப்படுதலை காண்பிச்சிருக்கீங்க. நீங்க யாருடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத சொல்லிடுவார். யாருடைய பிள்ளை? பிசாசுடைய பிள்ளை. அவன் ஆதி முதல் எப்படி இருக்குன்னா மனுஷ கொலைப்பாதகனா இருக்கிறான். அப்படி ஓப்பன் அவங்களை என்ன பண்ணிடுவாருன்னா பேசிடுவார். அப்ப பாருங்க, உன் சந்ததிக்கும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா அந்த சந்ததி கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்டு 1,40,000 சேர்த்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்கிறார். உண்மையில ஆபிரகாமுடைய சந்ததி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாபெரும் அழைப்புகள் வந்திருக்கிற நீங்க நானுதான் ஆபிரகாமின் சந்ததி எதுக்கு சொல்றாருன்னா கீழ்ப்பிதல். அதை குறிச்சு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து குறிச்சு பியூட்டிஃபுல்லா வசனம் இருக்கணும். சிலுவையின் பரம கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே உண்மையை கேட்டார். நமக்கு 1,46,000 இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்களுடைய பசங்களை என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்க்கும்போது தைரியமா என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் எதை குறிச்சு என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவருடைய ரட்சகர் அவருடைய தலை அப்படிப்பட்டவர். அவர் அவமானங்கள், நிந்தைகள்லாம் என்ன பண்ணிக்கணும் வாங்கியிருக்கிறார். அவங்க எண்ணிய பதக்கங்களை உங்களை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? வகிப்பாங்க. எனக்கு விரோதமா பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களா? உங்களுக்கு விரோதமா பொய்யான குற்றச்சாட்டுகள் கண்டிப்பா சொல்லுவாங்க. சொன்னாரானா கண்டிப்பா சொல்லியிருக்கிறார். நமக்கு விரோதமா யாராவது பொய்யான குற்றச்சாட்டு சொன்னா என்ன செய்வாங்க? சொல்லி பார்த்துக்கோங்க. என்ன செய்யலாம்? ஒரே உங்க தலைக்கே பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாரு. என்ன பண்ணாரு? அமைதியா உங்களுக்கு தெரியும்பா நான் இப்படிப்பட்டவன், நீங்களே எனக்கு ஜட்மெண்ட் பண்ணுங்க அப்படி விட்டுட்டாரு. நம்மளே அப்படிதான் இருக்க சொல்றோம்.
சில சமயம் நம்ம பக்கத்துல இருக்க நியாயங்களை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் சொல்லலாம். மற்றபடி நாம கூட என்ன பண்ண பொய்யான குற்றச்சாட்டுகள் சொன்னாங்கன்னா தலைக்கே வந்திருக்கு நாய்க்கு மாத்திரம் அதுக்கு மீதம் வாங்கிருங்க. இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணிருக்காரு சொல்லி பார்க்கும்போது கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததிகள் அப்படின்னு சொல்லும்போது சந்ததிகள் சொல்லி அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி சொல்லி ஒருத்தரை குறித்து சொல்லிட்டார். அந்த ஒருத்தர் யாருன்னா கிறிஸ்துனா சபை மற்றும் சரீர அவயங்கள், தலை மற்றும் சரீர அவயங்களை அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிடுறார். அதான் கலாத்தியர் 3:29 சொல்லிட்டார். நீங்கள் கிறிஸ்துவர்கள் ஆபிரகாமின் சந்ததி யாரு? வாக்கு தத்துவத்தினாலே வாரிசுகள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா இருக்கிறீங்க. அப்ப மாம்சீக இஸ்ரவேல் சொன்னாங்க, நான் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொல்லிட்டு கர்த்தர் இன்வைட்டா சொல்றாரு கிடையாதுன்ட்டு. இன்னைக்கு பெயர் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாம் வித்துனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிளியரா தேவன் யாருக்கு கூட்டுக்கிறாரு? நீங்க தான்ப்பா கிறிஸ்துவின் சந்ததி யாருன்னா நீங்க ஆபிரகாம் சந்ததி நீங்க எனக்கு 1:18 அவர் விருப்பம் கொண்டு தம்முடைய படைப்புகளில் நாம் முதற்கனிகளாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே பெற்றெடுத்தார். பாருங்க எவ்வளவு பெரிய கிருபை நம்ம வாங்கிட்டோம். அவ்வளவு பெரிய கிருபை எனக்கு அவர் விருப்பம் கொண்டு தன்னுடைய படைப்புகளில் நாம் முதல் ஆவதற்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சத்திய வசனத்தினாலே பெற்று எடுத்திருக்கிறார். அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்குங்கிறத தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அறிந்தவரை ஏற்ற வேலையில் அந்த வாய்ப்பை கொடுத்து வேறு பிரிச்சு கொண்டு வந்திருக்கிறார். கீழ்ப்படிதலை காண்பிச்ச நம்ம மரணபடியும் கூட அந்த வசனத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் காண்பிக்க வேண்டியதுன்னா கீழ்ப்படிதல் காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ரோமர் 8:11 வாசி கேட்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவியானது உங்களுக்குள் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் உங்களுக்குள் பார்க்கிற தம்முடைய ஆவியாலே மரணத்திற்குரிய உங்களுடைய சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆனா இந்த மாதிரி கீழ்ப்படிதல் இருந்ததுனாலதான் அவங்க பிரசவ வேதனைக்கு முன்பாக என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்து இந்த ஓட்டத்தை வச்சிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினவர் உங்களுக்குள் வாழ்கிற தம்முடைய ஆவியினாலே மரணித்தவர்களுடைய சரீரங்களோட என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தார். வரக்கூடிய நன்மை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை எழுப்புறாரோ அதே மாதிரி உங்களையும் எழுப்புவோம். அப்ப தலை மற்றும் சரீர உங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை தேவன் என்ன பண்ணிருக்கானா கொடுத்து ஆசீர்வதிச்சு என்ன பண்ணிருக்கானா இந்த வாய்ப்புல வச்சிருக்கிறார். திரைப்படத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லிட்டார், வேதனையில ஒரு பிள்ளைய பெற்றெடுத்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைய குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 மற்றும் 18 கேட்கிறோம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் அதிக உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்குட்டியானவருடைய இரத்தத்திலே நனைத்து வெண்மையாக்கிக் கொண்டவர்கள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, மக்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நடக்கும் வாதைகளில் சிக்காமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். என்ன சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அவளை விட்டு வெளியே வாங்கினா வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் சொல்றாரு. மாம்ச பிரகாரமா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தோட நம்ம என்ன பண்றோம்னா பரிபூர்ணமான கீழ்ப்படிதலை காண்பிக்கிறோம். கீழ்ப்படியாதவங்களுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா இவர்கள் அதிக உபத்திரத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துடுறாங்க. அது கற்ப வேதனை வேதனை ஒருத்தரை பெற்றிருக்காங்கன்னா அந்த திரள் பற்றி பார்த்திருந்தோம். போச்சு வெளியக்கூடிய அளவுக்கு சூழலுக்குள்ள இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆரம்பிக்கிறதே எச்சரிக்கை போயிட்ட அந்த சரி காதலுக்கு கேட்க மாட்டாங்க. காதலுக்கு கேட்காதனால கடைசியான ஒரு எல்லைக்கு வந்து நின்றுவாங்க. என் கண்ணுக்கு கிருபை கிடையாது, இறக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கண்டிப்பா நீங்க நிறைவேற்றியாதான் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்து நிற்கிறது. வேற வழியே இல்லாம வைராக்கியத்தை ஆரம்பத்துல இருந்து வைராக்கியத்தை காண்பிச்சிருந்தா அவங்க என்ன பண்ணிருக்காரோ அந்த மகாபத்திரத்துல மாத்திருக்க மாட்டாங்க. வைராக்கிய குறைவு அவங்க எங்க கொண்டு போய் விட்டுட்டுனா மகாபத்திரத்தை கொண்டு போய் விட்டுட்டு. ரோமர் 9:33 கேட்கலாம். இப்போ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடம் விசுவாசமாக இருப்பவன் எவனோ அவன் வெட்டப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி தப்பு. இந்த விஷயம் கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம் சொல்லி பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா விளக்கங்கள் கேட்டிருப்போம். இடர்களுக்கான கிளையும் தவறுக்கான கண்களையும் இங்க வைக்கணும்னா சீயோனில் வைக்கிறேன். பாருங்க, இந்த சத்தியம் வரும்போது பரிபூரமான கீழ்ப்படுதலை காண்பிக்கிறவர் என்ன பண்ண மாட்டார், இடர மாட்டார். இன்னொருத்தருக்கு ஒரு சின்ன இடர் இருக்கா,
கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உத்தியோகம் செய்யப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கே 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொண்டாங்க, இன்னொருத்தருக்கு ஏற்பலா இருந்துச்சு. ஆக இந்த உண்மை சத்தியம் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆனா பேர் சபைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இடரலா இருக்கு. அப்ப இந்த இடரை குறிச்சு பார்க்கும்போது பல்வேறு இடங்கள்ல என்ன பண்ணிருக்குன்னா எழுதி இருக்கிறபடி நடந்துட்டு இருக்கு. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 15ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார். ஆகிலும் யூதா, இஸ்ரவேல் 2 கோத்திரத்திற்கும் தடுக்கி விழ செய்யும் கல்லும், இடறுதலின் கன்மலையும், எருசலேமின் குடிமக்களுக்கு சுருக்கும் கண்ணீராய் இருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். சோ எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்தபோது இஸ்ரேல் ஜனங்கள், மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலையோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா இருந்து இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய விஷயங்களை கூட என்ன செய்யறது இல்லைன்னா கிறிஸ்தவ மண்டலம் ஏற்றுக்கொள்றது இல்ல. இந்த கல்லுல என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி உழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. என்ன வசனம் வாசிக்கலாம்? ஏசாயா 6:10. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவளுடன் சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவளுக்காக துக்கித்திருந்த நீங்கள் எல்லோரும் அவளுடன் மிகவும் மகிழுங்கள். சோ எப்படி சொல்கிறார் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஒரு சில நேசத்தை நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, அவளுடன் சந்தோஷப்பட்டு அவளை குறித்து கதை கொடுங்கள். அவளுக்காக துக்கித்திருந்த நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கூட இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா பார்க்க போறோம். இந்த விஷயத்தில் பார்க்கும்போது 4 பெரிய இஸ்ரவேலர்களை குறிச்சு என்ன பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு 19 வாசிக்கலாம். ஏசாயா 65:18. நான் நாளே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களிகூர்தலாகவும் அதன் மக்களை மகிழ்ச்சியாகவும் படைக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் மக்களின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். இடையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. சோ தொடர்ந்து கூட இன்னும் சில வசனங்கள் சார் எப்படி கொடுக்கணும், ரோமர் 8:22 மற்றும் 23, 24 வாசிக்கலாம். எனவே நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் படிப்புகள் எல்லாம் ஒன்றாக தவித்து பிரசவ வேதனை படிப்பதற்கு, அதுவும் இல்லாமல் ஆவியானது முதற் பலன்களை பெற்ற ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் நம்முடைய சரீர மீட்பாகிய பிள்ளை என்கிற உரிமை வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பார்க்கப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை. ஒருவன் தான் பார்க்கிறதை நம்ப வேண்டியது என்ன? சோ இதெல்லாம் வசனங்கள் அடிப்படையில நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த சீயோன் பிரசவ வேதனை படுவன் யாரை பெற்றெடுத்திருக்கிறாங்கன்னா சபை. பிரசவ வேதனையில யாரை பெற்றெடுத்திருக்கிறாங்க? 2 மகன்கள். யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தர் சபை, இன்னொருத்தர் யாரும் சொல்லி பார்க்கும்போது திரள் கூட்டம். இதுதான் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிருக்கோம்னா அந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இப்ப நமக்கு என்ன கற்றுக்கிறா இதுல அப்படின்றத பாருங்க. நமக்கு பிரசவ வேதனை உண்டா இல்லையா? ஏன்னா பிரசவ வேதனை யாரை பெற்றெடுத்திருக்கிறாங்க? யாரை பெற்றெடுத்திருக்காங்க? பிரசவ வேதனையில திரள் கூட்டத்தை பெற்றெடுத்திருக்காங்க. பிரசவ வேதனை கடுமன் யாரை பெற்றெடுத்திருக்காங்க? சபையை பெற்றெடுத்திருக்காங்க. நமக்கு வேதனை இருக்கு இருக்கா? நமக்கு பாடுகள் இருக்கா? இருக்கானா? இருக்கு. நம்மளோட கேரக்டர்ஸை மாற்ற முடியுதானா? மாற்ற முடியல. நாம போராடுறோம்னா போராடுறோம். இதை எப்படி எடுத்துக்கணும்? எப்படி எடுத்துக்கலாம்னா அதுக்கு ஒரு வசனம் சொல்றாரு, நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இன்னொரு வாசிக்க பெற பண்ணுகிறவராகிய நான் பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேன் வேற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ சொல்ல சிஸ்டம் அதை யாரா வச்சிருக்கிறார்? கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த புது சிஷ்ய வளர்க்கிற வேலையை யார்தான் பண்றா? அவர் தான் பண்றாரா? அந்த புது சிஷ்ய வளர்க்கக்கூடிய வேலை தான் நம்மகிட்ட கொடுத்திருக்காரா? எப்படி வளர்த்துட்டு இருக்கிறோம்? நமக்கு வலி இருக்கா? வேதனை இருக்கா? அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா இந்த வலி வேதனையை அவர் என்ன பண்றாரோ நீங்க பாருங்க, மகாபாரதத்தை பாருங்க, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இது என்ன இல்ல, வலி கிடையாது. இது வலியா? இது வேதனையாண்டா? உண்மை கிடையாது. எவ்வளவு ஃப்ரீடமா நம்ம வச்சு வளர்க்கிறார் பாருங்க. அந்த புது சிருஷ்டி வளர்க்கறதுக்கு எல்லா விதமான சூழலையும் நமக்கு என்ன பண்ணிருக்காருன்னா உருவாக்கி கொடுத்துருக்காரு. எவ்வளவு சமாதானமா உட்காந்து அருமையா உட்காந்து என்ன பண்ணிருக்கோம், சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்காங்க, ரெடி பண்ணிருக்காங்க.
உணவுக்கு அப்புறம் சூப்பர் டிஸ்கஸ். பாருங்க, இந்த புது சிருஷ்டியை நமக்குள்ள வச்ச தேவன் அதை வளர்க்கறதுக்கு பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, உபத்திரம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. ஆனா வளர வைக்கிறதுக்கான அருமையான சூழல்களை கூட அவர் என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்க்கும்போது வளர்த்து வச்சிருக்கார். இப்ப நமக்கு கூட ஒரு போராட்டம் வரும்போது என்ன நினைக்கிறோம்னா, நம்ம இந்த புது சிருஷ்டி ஓட்டத்துல ஓடிடுமா, முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரும்போது நமக்கு ஆன்சர் கொடுக்குறார். உங்களுக்குள்ள அதை வச்சது யாருன்னா பிரச்சனை வந்து கடைசியாக இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆறுதல் கொடுத்தாங்க, அவ்வளவு பெரிய ஆறுதல் கொடுக்குறாங்க. அதை குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன பத்திரம் தான், ஆனா மகா பத்திரம்னு வருது. அதுல ஒருத்தர் தோச்சு வெளுக்க போற. சோ இப்ப வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க என்ன பண்ணீங்கன்னா பெருசா எடுக்காதீங்க. இவ்வளவு சமாதானம் வச்சு உங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓட வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள உருவாக்கினவர் அது என்ன பண்ணுவார்னா மரண பரியந்தம் அதை முடிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். இப்ப சபைக்கு என்ன பண்ணிக்கலாம் சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆதரவு கொடுக்கிறார். நம்ம சபை நம்ம வாங்கக்கூடிய அந்த விஷயங்களை பிடிச்சு பார்க்கும்போது பாடுகள், உபத்திரவங்கள், திரள் கூட்டம் வாங்கக்கூடியதை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் அப்போ பவுல் சபைக்கு எதுவும் எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் வந்து கொஞ்சம் பாடு சபைக்காக வாங்கியிருக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பாடக்கூடிய ஒரு லிஸ்ட் கொடுத்திருப்பார். உன்னெல்லாம் லிஸ்ட் கொடுத்தாரு, உன்னெல்லாம் லிஸ்ட் கொடுத்திருப்பார். ஏதோ ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க. மில்லார் நாள் அடிக்கப்பட்டிருக்கிறேன், கப்பல் சேதத்துல இருந்த நாச மோசங்கள், இருந்தேன், நிர்மாணியா இருந்தேன், கப்பல் சேதத்துல இருந்தேன், கடைசியா லிஸ்ட் கொடுத்தார். உபத்திரமோ, வியாபாரமோ, துன்பமோ, இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா கிறிஸ்துவோட அன்பை விட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா பிரிக்க முடியாது. அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு அன்பு யாருமா வச்சிருந்தாருன்னா கிறிஸ்து மேல வச்சிருக்காரு. ஆனா வழி தேவனுக்கான இருந்துச்சு. அவருக்கு ஒரு பட்டணத்துக்கு ஒரு அருமையான தரிசனம் ஒன்று கொடுப்பார். முத்தனுடைய தேசத்தை வந்து வாங்க, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். போயிடுவார். அப்ப பவுல் போயிடுவாருன்னா போயிடுவார். போய் அங்க போய் பார்த்தா அங்க ஊழியத்துக்கான சூழல் எதுவுமே இருக்காது. அப்படியே அவுட்டர்ல வருவாரா. அங்க சிலரை கண்டு என்ன பண்ண மாபெரும் சத்தியத்தை சொல்லுவார். இந்த சத்தியத்துக்கு விரோதமா சிலர் எழுப்பி அவர் என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா தாக்குதல் கொண்டு வருவாங்க. அடிச்சு ஊரை விட்டு வெளியே எழுப்பி போட்டுருவாங்க. எல்லாரும் சுத்தி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இவர் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு நினைக்கிற மாதிரி இருக்கும். அடி நமக்கு அப்படி வந்திருக்கா, அடி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமைதியா, எவ்வளவு அன்பா, எவ்வளவு சமாதானம் வச்சிருக்காரு பாருங்க. அவ்வளவு அடி வாங்கி அவர் சேர்த்துட்டா நினைச்சு அழுதுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு எழுச்சிருப்பார். எழுச்சி உடனே என்ன பண்ணிருப்பாருன்னா, ஐயோ என்ன எப்படி எடுத்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பாதைகள் வழியா உபத்திரம் வழியா நம்ம கடந்து போன அந்த ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டா வேற ஊருக்கு ஊழியத்துக்கு போயிடுவார். நாம யாரும் என்ன பண்ணிருப்போம், பெட் ரெஸ்ட் தேவைப்படுது, ஒரு 5-6 மாசம் ஆகும் பார்த்தீங்களா. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க செத்துட்டான்னு நினைச்சு இழுத்து கொண்டு ஊருக்கு வெளியே வந்து போட்டிருப்பாங்க. எவ்வளவு நேரம் கழிச்சு மயக்கம் தெரிஞ்சு நமக்கு தெரியாது. ஆனா எழுச்ச உடனே சொல்றாரு, என்ன எப்படி அழுதுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி உபத்திரத்து வழியா நம்ம என்ன பண்ணோம், ராஜ்யத்துக்கு போனோம். ஐயோ நான் வீட்டுக்கு போறேன் அப்படி கேட்டிருப்பாரு. பாருங்க சொல்றாரு, நான் வந்து சபைக்காக கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். நாம சபைக்காக எவ்வளவு வாங்கியிருப்போம், எவ்வளவு வாங்கியிருப்போம், சரி எவ்வளவு கொடுத்துருப்போம். நாட்டு கேட்டா சொல்லுங்க. அப்படிங்களா, உண்மைதான். நம்ம என்ன பண்றோம் சொல்லி பார்க்கும்போது கொடுத்துருக்கோம். இப்பதான் சொல்றாரு, அப்படி இல்லைங்க, உங்களை அதுக்கு அழைக்கல. சபைங்கிற சாதாரண விஷயம் இல்ல, இதுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்கிறோம். இவருங்க இவ்வளவு அழைப்பு தேவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. சபைக்கா நீங்க கொஞ்சம் வாங்கிக்கிடுங்க. அப்பவே பவுல் வாங்குவாரோ அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் கொஞ்சமாவது நீங்க என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். ஏன்னா சபை அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். என்ன மாதிரி ஆசீர்வாதம் சொல்லி பின்னாடி கொடுக்கிறார். நம்ம வசனங்கள் வாசிக்கலாம். விவசாயம் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிச்சு. அங்கே இதை குறைந்த ஆயுளுள்ள சிறுவனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் இருக்க மாட்டார்கள். 100 வயது சென்று மரணமடைகிறவனும் வாலிபன் என்று கருதப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை ஏற்படுத்தி அவைகளின் பழங்களை சாப்பிடுவார்கள். யெகோவாவுக்கு காத்து ஓகே. சோ இந்த தீர்க்கதரிசனம் ஏற்கனவே தீர்க்கதரிசி என்ன பண்ணிருக்காங்கன்னா அருமையா பேசிட்டார். பாருங்க, இந்த சபை கொஞ்சம் உபத்திரத்தை வாங்கிட்டு அதை உண்மையான நிரூபிச்சு அவருக்கு நல்லது உண்மையத்தில் ஊழியத்தானே உங்க நிஜமான சந்தோஷத்துக்கும் பிரவேசின்னு போட்டு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னா, மறுத்து போன அத்தனை ஜனங்களையும் இந்த பூமியில திரும்ப என்ன பண்ண போறாருன்னா கொண்டு வர போறாரா. அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலைகளை மூட்டை என்ன செய்யறாருன்னா கொடுக்குறாரு. நிறைய பேசிக்கா நம்ம இதை குறிச்சு கேட்டுக்கிறோம்.
அப்ப உலக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறோம். நாம எந்த விஷயத்துல பலவீனமா இருக்கோமோ அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய 1000 ஆண்டு அரசாட்சியில வரக்கூடிய ஜனங்களுக்கு சரியான கோச்சிங் கொடுக்கணும்னா நமக்கு ட்ரைனிங் வேணுமா இல்லையா? அந்த ட்ரைனிங் எங்கதான் எடுக்க முடியும்? அப்படின்னா இங்கதான் எடுக்க முடியும். அங்கதான் அதுக்குதான் என்ன பண்ணா இங்க கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம எவ்வளவு பலவீனமா இருக்கோமோ அதுலதான் அதிகமா தாக்கப்படுவோம். இப்ப இந்த பலவீனத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம், எவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கிறோம், இதெல்லாம் தேவன் பார்த்துட்டே இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. இது என்னன்னா மகாபத்திரத்துல வரக்கூடிய சோதனை இல்ல. இப்ப கிருபையா சின்ன சின்ன சோதனைகள் தான். இந்த சோதனை கொடுக்கக்கூடியவங்கள யாரு? அதான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன பண்ணிக்கணும் சொல்லி கொடுத்து மறந்துடாதீங்க அவங்களெல்லாம். நீங்க என்ன பண்ணிடுறாங்க அவங்களால மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன சோதனைகளை நீங்க உண்மை தன்மை நினைச்சிட்டீங்கன்னா உங்க மூலமா செய்யப்பட ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க. நீங்க செய்யக்கூடிய வேலை அவ்வளவு பிரம்மாண்டமான வேலை. ஒட்டுமொத்த ஜனங்களை உயிரோட எழுப்பும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் சொல்லுங்க. உயிர்த்தல் நடக்கும். சரியா? உயிர்த்தல் நடக்கும்போது என்ன மாதிரி வேலைகள் போயிட்டு இருக்கும்? வீடுகளை கட்டி பாருங்க, ஒருத்தர் ஒரு குடும்பத்தை உயிரோட எழுப்பி கொண்டு வரதுக்கு முன்பா அந்த குடும்பத்துடைய தேவைகள் என்ன பண்ணிருப்போம் வச்சுப்போம். நம்ம பேசிக்கல நிறைய கேட்டிருப்போம் இல்லையா? அவங்களுக்கான வீடுகள், அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் என்ன பண்ணிருப்பாங்க? ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம மேல பார்த்து அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்கிரமிக்கக்கூடிய வேலை, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலை, இப்படி ஏகப்பட்ட வேலைகள் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது சபை வகுப்பாருக்கு என்ன பண்ணிருக்காங்க? அப்ப இவ்வளவு பெரிய வேலைகளை தேவன் நம்மகிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நமக்கு என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புது பலன் இருக்கிறார். இந்த மாதிரி சின்ன சின்ன உபத்திரங்களை நீங்க என்ன பண்ணாங்கன்னா பெருசா எடுக்காதீங்க. சுயமாகிய உங்களை கொண்டு தேவன் செய்யக்கூடிய வேலைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது மிகப்பெரிய வேலைகள் இருக்கு. தேவன்ல 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பிள்ளை யாருன்னு சொல்லி பார்க்கிறது சபை வகுப்பா கர்ப்ப வேதனை வருமுன் அப்படின்னா மகாபத்திரத்துக்கு முன்பாக இவங்க தன்னுடைய உண்மை தன்மையை நிரூபிச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிருப்பாங்க. இன்னொரு ஸ்திரியை குறிச்சு சொல்லும்போது என்ன சொல்லிடுறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்ப்ப வேதனைக்கு முன்புதான் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஓட்டத்தை ஓடுவாங்க. நீங்க அந்த வசனங்களை உங்களுக்கு வாசிடலாம். புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பிரசவ வேதனை படும் பெற்றால், கர்ப்ப வேதனை வரும் ஆண் பிள்ளையை பெற்றால், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க தீர்க்கதரிசனமே சொல்லிக் கொடுக்கிறார். பிரசவ வேதனை படும் பெற்றார் அப்படின்னா சபை மகாபத்திரத்துக்கு முன்பாக என்ன சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கும். 2ஆவது சிலுவை என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சியோனோவெனில் ஒருமிக்க வேதனை பற்றும். அப்படின்னா வேதனை எல்லாருக்கும் இருக்கு. சபைக்கு வேதனை இருக்கானா இருக்கு. ஆனா சபை கீழ்ப்படுதலை உடனே காண்பிச்சிருக்கும். இன்னொரு பிள்ளை இருக்கு. அது மகாபத்திரத்துல உச்சக்கட்ட வேதனையில பரிபூரணமான கீழ்ப்படுதலை முழுமையான கீழ்ப்படுதலை காண்பிச்சு என்ன செய்யும் சொல்லி பார்க்கும்போது இந்த குமார்த்தி பெற்றெடுக்கும். இந்த சீவனை கொண்டுதான் தேவன் யாருன்னா ஒட்டுமொத்த உலகத்தை ஆசிரியக்க வருகிறார். கண்டிப்பா